வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற பொன்னான வரிகளுடன் வருகின்ற 14/4/2025 வரக்கூடிய விஸ்வவசு வருஷத்துடைய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமான மேசராசிக்காரர்களுக்கான சித்திரை மாத பலன்கள் இதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த சித்திரை மாதத்துடைய முக்கிய கிரக நிலைகள், முக்கிய கிரக பெயர்ச்சிகள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். இந்த சித்திரை மாதம் அப்படின்னாலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சூரியன் கோச்சாரத்தில் உங்கள் ஜென்ம ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் சித்திரை மாதம். அதாவது சூரியன் மேசராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய 14/4/2025 14/5/2025 வரைக்கும் இந்த இடைப்பட்ட 30 நாட்கள் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துடைய முக்கிய கிரக நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 26/4/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அடைகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 12ல் இருந்தக்கூடிய ராகு பயிற்சியாகி 11வது ராசியான கும்பத்துக்கும், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6வது ராசியில் இருந்த கேதுவானவர் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார். அதே மாதிரி வரக்கூடிய 30/4/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்த புதனானவர் பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி உங்கள் ஜென்ம ராசிக்கு வர்றார், அதாவது மேசராசிக்கு வருகிறார். அடுத்ததாக வரக்கூடிய 11/5/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருவானவர் ரிஷபராசியிலேருந்து, அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதோடு சேர்ந்து மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் கடகத்தில் ஒரு நீச்ச நிலையில் இருக்கார். அடுத்ததாக சனி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சயனஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஜென்ம ராசிக்கு இப்போ சூரியன் வந்திருக்கிறது அப்படின்றது மனதுக்காரகன் மீது ஆத்மகாரக கிரகமான சூரியன் கோச்சாரம் அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தாங்க. மனம் அப்படின்றது ஒரு புத்துணர்ச்சி பெறும், ஒரு புத்துணர்வு பெறும், மனம் தெளிவு அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த மாதம் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி ஆகி 11ஆம் இடத்துல இருக்க சனியோடு சேர்ந்து அந்த 11ஆம் இடத்து சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் ஒரு சேர பார்வை செய்கிறார். இதில் இந்த பார்வையினால் சின்ன சின்ன சில பிரச்சனைகளும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றதையும் வரிசையாக பார்ப்போம். பொதுவாக உங்கள் ஜென்ம ராசியின் மீது சூரியனுடைய பயணம் அப்படின்றனால மன ரீதியாக ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது உங்களுக்குள்ளே இந்த மாதம் ஒரு அதிகமாகவே இருக்கும். ஒரு போல்ட்னஸ், ஒரு துணிச்சல் அப்படின்றது ஒரு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனியோடைய பார்வையின் காரணமாக பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்யணும், நம்மளாக ஒரு சாதிக்கணும் எதையாச்சும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லே இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றது இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சனி ராகுவோடு சேர்ந்து சூரியனை பார்க்கக்கூடிய காரணத்தினால இந்த நுட்பமான வேலைகள் செய்யக்கூடியவங்க, சிற்ப வேலைகள் செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக்கல் வேலை, எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்கு, இந்த மாதம் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் தொழில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் யாருக்கு இது இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியனுக்கு சனி ராகு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பகை கிரகம்னு சொல்லலாம். அப்போது யாரெல்லாம் கொஞ்சம் நிர்வாக ரீதியாக ஒரு அதிகார பதவியில் இருக்கிறாங்களோ, இல்லை ஒரு முதலாளியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே 10 தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் தொழிலாளர்கள் மேலே கொஞ்சம் கடுமையாக நடந்துக்காதீங்க. இல்லை அப்படின்னா தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி அரசாங்க பதவிகளில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்காதீங்க. அவங்களாலையும் கீழே அதிகாரம் சார்ந்த பதவிகளில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரெல்லாம்
அரசாங்க ரீதியில் ஒரு அதிகாரம் சார்ந்த பதவிகளில் இருக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை ஒரு அடிமை வேலை பார்க்குறவங்களுக்கு இது பிரச்சனை ஏற்படுத்தாது. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். ஏன்னா சனி ராகு அப்படின்றது இந்த சனியோட சேர்ந்த ராகு இதோடைய பார்வை சூரியனுக்கு இருக்கிறனால கீழே வேலை பார்க்குறவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் ஒரு அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லஞ்ச லாவண்யத்தில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யார்ட்டையும் பேச்சுலேயும் சரி கீழே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட பகச்சிக்காதீங்க. இப்படி குடும்பம் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சீரான அமைப்பிலே இருக்கும். குடும்பத்தோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த உங்கள் ராசி மேலேயே இந்த சூரியன் பயணிக்கக்கூடியதுனால இந்த சூரியன் அப்படின்றது ஒரு நிர்வாகம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றனால எல்லாத்தையுமே ஒரு சமமான சூழ்நிலையில் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை குறிக்கக்கூடிய கிரகத்தை சனியும் ராகுவும் பார்வை செய்கிறனால கொஞ்சம் நிர்வாக ரீதியான குளறுபடிகளை பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா குடும்பத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்குவீங்க. அந்த கவனம் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு கடுமையாக மாறி அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் அளவு ரொம்ப அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகள்ட்டையும் சரி மனைவிட்டையும் சரி. ஆனால் கண்டிப்பாக ஒரு அளவோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மனைவி குழந்தைகளோட. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்கள்ட்டையும் சரி இல்லை உங்களுக்கு கீழே பணிபுரிகிறவங்கள்ட்டையும் சரி கொஞ்சம் கடுமையாக நடந்துக்காதீங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ரீதியாக தொழிலில் ஒரு முன்னேற்றம் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குரு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்வார். அப்போது கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல பேர், ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை, மதிப்பு மரியாதைகள் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி வேணால் இடம் வாங்குறது எல்லாம் பண்ணிக்கோங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது அப்படின்றது இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சி காலத்தில் நான் வீடு கட்டுவேனா, இடம் வாங்குவேனா அப்படின்ற கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரு பயிற்சி பலன்களில் அதை பற்றி சொல்லுவோம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அடைகிறாரு. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் குரு இருக்கிற நேரத்தில் மாணவர்கள் படிப்பில் ஒரு நல்ல கவனம் செலுத்துவீங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி மேலே சூரியன் பயணிக்கிறதும் அதை ராகுவோடு சேர்ந்த சனி பார்வை செய்கிறதுனால கலைத்துறை ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் யாரை நம்பி தொழில் செய்கிறாங்களோ உழைக்கிறீங்களோ ஸோ அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆதரவும் ஒரு பிரம்மாண்டமான முறையில் இருக்கும்னு கூட சொல்லலாம். நம்ம சேனலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னென்னா ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பயிற்சியின் போது பதிவின் போது ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வரேன். அந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களாம் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், பேச்சிலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அந்த தேதிகளில் பிறந்து ஒருவேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அடுத்த மாதம் நம்ம பதிவின் போது உங்கள் பிறந்த தேதி நேரத்தோட ஒரு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலில் வெளிப்படுத்துங்க. ஸோ அந்த தேதிகளை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஜனவரி மாதம் 14, 15 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அதே மாதிரி மார்ச் மாதம் 8, 9, 10, 14, 15 இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அடுத்ததாக மே மாதம் 14, 15 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அடுத்ததாக ஜூலை மாதம் 16, 17ஆம் தேதி பிறந்திருக்கோங்க. செப்டம்பர் மாதம் 17, 18ஆம் தேதி பிறந்திருக்கோங்க. நவம்பர் மாதம் 16, 17ஆம் தேதி பிறந்திருக்கோங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த சித்திரை மாதத்திற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனைகள் சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத பதிவிடுங்க. உங்கள் பிறந்த தேதி நேரத்தோடு குறிப்பிட்டு பதிவிடணும்னு கேட்டுக்கிறேன். சரி, நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் இந்த விச்சுவ வருஷத்துடைய முதல் மாதமான சித்திரை மாத பலன்கள் மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.